ஆசு ப்ரோ வாட் அ மேன் வாட் அ மேன் மொமெண்ட் தான் பயங்கரமா. அதுவும் அதை பத்தி நல்லா இருந்துங்க, சூப்பரா இருக்கு. அதாவது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கேடிவி சன் டிவி தவிர வேற எதுவும் போட மாட்டாங்க. அதுல சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ புதுசா இப்பதான் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஆக்சுவலா நான் 2 மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்ன டான்ஸ் ஆடுற அளவுக்கு எனர்ஜி எனக்கு இப்போ இருக்க கூட அப்படி இருக்கு. தொண்டை போயிடுச்சு. ஆமா, எனக்கு ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ பண்ணும்போது தொண்டை போயிடுச்சு ஃபுல்லா கத்தி 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 கத்தி. அதுக்கு மாதிரி என்ன பண்றது தெரியல. திரும்ப நானும் கத்தோட நினைக்கிறேன், தொண்டையில் வாய்ஸ் வர மாட்டேங்குது. அதனால இன்னும் ஒரு சீன் 2 சீனா பரவாயில்ல, எல்லா சீனும் கூஸ் பாக்ஸ் தான். என்ன பண்றது, எல்லாத்தையும் கத்தி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தலைவர், முக்கியமான விஷயம். அப்புறம் ட்ரிபியூட் டு தலைவர். இது வந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது படம்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி தெரியவே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, FDFS மாதிரி தான் இருக்குது. ரீரிலீஸ் ஈவெண்ட்டே கிடையாது. தலைவரோட சீனாக இருக்கட்டும், நீலாம்பரியோட சீனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்லாம் வந்து தலைவரை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நீலாம்பரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ட்ரிபியூட் டு தலைவர் தான். ஹாப்பி பர்த்டே தலைவர். படத்தில் வந்து யாருமே சீட்டில் உட்காரல ப்ரோ. எல்லா சீனுக்கும் முன்னாடி எந்திரிச்சு வந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், கேர்ள்ஸு பசங்க இது யாருமே இல்லை, எல்லாமே ஒன்றா என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஹாப்பி பர்த்டே திருவிழா. இன்னைக்கு தலைவர் டே தான். ஹாப்பி பர்த்டே தலைவர். கண்டிப்பா ப்ரோ. இப்போ கூட கோவால ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ப்ரோ. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டாலின் கூட நல்லா தலைவர் நல்லா க்ளோஸாக தான் இருக்காரு. அவரு முதல்வர் அப்பா அவர்களே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஈவெண்ட் நடத்துங்க. தலைவரோட 75 பிரம்மாண்டமா நடத்தணும். நான் அதே மாதிரி ஃபேன்ஸுங்களுக்கும் அதை ஃப்ரீயா கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வருவோம். வி லவ் யூ தலைவா. தேங்க்யூ ப்ரோ. ஜெயிலர் 2 வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றோம் ப்ரோ. ஏன்னா நெல்சன் ப்ரோவோட செம்ம கம்பேக் அது. இதை நம்ம ஜெயிலர்னு ஒரு செம்ம பீக்ல தூக்கி வச்சிட்டாங்க எக்ஸ்பெக்டேஷனை. அதை விட இப்போ கொஞ்சம் கம்மியானாலும் மாட்டிப்பாங்க. பட் ஆனால் நெல்சன் கண்டிப்பாக கொடுப்பாரு நம்புறோம். ஜெயிலர் 2 மட்டும் இல்லாமல் நீலாம்பரி 2 வரும்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீலாம்பரி 2 வரணும் ப்ரோ. படையப்பா 2 போதும், அதை எதுவும் பண்ணிடக்கூடாது. நீலாம்பரி 2 கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படையப்பா சின்ன வயசுல தியேட்டர்ல பார்க்க முடியாம மிஸ் பண்ண ஒரு படம். ஸோ அந்த ஒரு ஐகானிக் ஃபிலிமை திருப்பி ரீலீவ் பண்றது, அதுவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு இருக்கிறதுலே பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிலிம், பிடிச்ச சீன் ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சீன்ஸ் இல்லாம அந்த மணிவண்ணனோட வீட்டை திரும்ப அவருக்கு மீட்டு கொடுக்கற போது அவர்கிட்ட க்ளோஸ்அப்ல வந்து கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எப்பவுமே நிலைக்காதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். வாட் அ மேன் மொமெண்ட் தான் பயங்கரமா. அதுவும் அதை பத்தி இந்த ரீசெண்ட் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு. அது வந்து அந்த ஐடியாவை அவரே பிட்சின் பண்ணி அதுக்கப்புறம் கனல் கண்ணன் மாஸ்டர் கிட்ட பேசி அவரே கிரியேட் பண்ணி பண்ணதுன்னு ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. தலைவரோட அந்த பாடி பில்டப் அது அருமையா இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு ஐகானிக் ஃபிகர் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே. ஸோ அவங்களோட அதுவும் இந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வேர்ல்ட் வைட் ஒரு ஃபேம் வாங்கி கொடுத்த கேரக்டர். ஸோ அதை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவங்களோட ஃபுல் ஆராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருமையா இருக்கும். ரஜினி சார் நடிக்காததை விட அவரை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா அவரால் மட்டும்தான் முடியும். ஜெயிலர் 2 நெல்சன், எனக்கு ஆக்சுவலா நெல்சன் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட டாக்டர், அதுக்கு முன்னாடி கோகோ படத்துல இருந்தே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் டைரக்டர். ஸோ ஜெயிலரும் பிடிச்சிருந்தது. பட் ஜெயிலர்ல சில திங்ஸ் கொஞ்சம் அவ்வளோ நிறைய ஃபேம் வாங்க முடியாம இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் 2ல அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு மிஸ்ஸிங் தான். இங்க இருக்க பிலிம் இண்டஸ்ட்ரி அதை ஒரு ப்ரையாரிட்டியா எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கமல் சாருக்குலாம் அந்த கமல் 50 ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ தலைவருக்கும் கண்டிப்பா அப்படி ஒன்று பண்ணா சூப்பரா இருக்கும். பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. முன்ன விட இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு பூஸ் பம் இருக்கு. ரியலி சூப்பர். யூத் நிறைய இருப்பாங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு சார்? நாங்க அன்னைக்குல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அன்னைக்கு நாங்க எனக்கு இந்த யூத்தா இருக்கும் போது ஆரம்பிச்சது தான். இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க எங்களுக்கு தலைவர் தான் என்ஜாய், வேற ஒண்ணும் இல்லை. கிளைமேக்ஸ் சீன்ல அவர் 6 பேக்லாம் காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நல்லா இருக்கு சார். அவர் எதுவுமே ஆர்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா பண்றாரு. நேச்சுரலா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப படையப்பா 2 எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? படையப்பா 2 எடுத்தா தலைவர் நடிச்சா நல்லா இருக்கும். தலைவர் நடிச்சா நல்லா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தலைவர் என்ன நடிச்சாலும் நல்லா இருக்குங்க எங்களுக்கு. அதான் சொல்லல, சிம்பிள். தலைவர் என்ன நடிச்சாலும் நல்லா இருக்கும். தலைவர் வந்து 50 வருஷம் ஆச்சு. அவருக்கு மற்ற கோவாலாம் விழா எடுத்தாங்க, இங்க தமிழ்நாட்டுல விழா எடுக்கல. அதை பத்தி தலைவர் வேணான்னு சொல்லிட்டார் சார். தலைவர் பப்ளிசிட்டி விரும்ப மாட்டாரு, விளம்பரப்படுத்த விரும்ப மாட்டாரு. இதுதான் தலைவரோட நேச்சர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க. தலைவர் அதெல்லாம் கிடையாது. சிம்பிள்.
எனக்கு எதுவும் விழா வேணும். எல்லாருமே கேட்குறாங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம், எனக்கு வேண்டான்றாரு. அதான் தலைவருடைய நேச்சர். அவர் அரசியலுக்கு வந்துட்டு வரலன்னு சொல்றாரு. அது எதுவும் உங்களுக்கு வருத்தமா அந்த மாதிரி ஏதாவது? வருத்தமே இல்லை சார். எங்களுக்கு தலைவர் இருந்தா போதும். தலைவர் எப்பயும் எங்களுக்கு அரசியலுக்கு போனா இன்னும் தள்ளி போயிருப்பார். இப்ப இருக்கிறனால இன்னும் எங்க பக்கத்துல தான் இருக்கிறார். ஹாப்பி. ஜெயிலர் 2 எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 விட சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி வந்தாலும் தலைவர் படத்துக்கு மாஸ் வேற யாரும் கிடையாதுங்க. எல்லா படத்துக்கும் நல்லா இருக்கும். அந்த படையப்பா படம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அப்போ வர ரிலீஸ் போகும்போது நான் 22 வயசுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 52 வயசு. இது வரைக்கும் FDS எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லா படமும் FDS தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் FDS ரசிகரோட பார்க்கறது, அப்புறம் ஒரு 10 days கழிச்சு ஃபேமிலியோட பொறுமையா பார்க்கறது. அந்த மாதிரி தான். கண்டிப்பா அது அந்த பூஸ்ட் பம்ப்ஸ் வராது சார். FDS பார்க்குற பூஸ்ட் பம்ப்ஸ் வராது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாசா இருந்துச்சு. தலைவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாசான படம் பார்த்த ஃபீல். நாங்க பிறந்திருக்க கூட மாட்டோம், ஆனா அந்த படத்தை இப்ப நாங்க பார்த்திருக்கோம். இட்ஸ் கூஸ் பம்ப்ஸ். இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்துருக்கீங்களா படையப்பா? பார்த்தது இல்ல, இப்பதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம். ஐ அம் ஜஸ்ட் 23 ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. கிளைமேக்ஸ் சீன்ல எப்படி இருந்துச்சு? அவர் எக்ஸ்பெக்ட்லாம் ப்ரோ மாசு ப்ரோ. வாட் அ மேன். அவ்வளவுதான். ஏதாவது பாட்டுலாம் ரிப்பீட்டா போட்டாங்களா? ஒரு ஏதாவது போட்டா கேட்ட ப்ரோ போட மாட்டேன்ட்டாங்க. என்ன பாட்டு கேட்டாங்க? கிக்கி ஏறவே கேட்ட போட மாட்டேன்ட்டாங்க. வெயிட் பண்ணிருக்கலாம். ஜெயிலர் 2 எப்படி பண்றீங்க? ஜெயிலர் 2 ப்ரோ ஜெயிலர் 2 எக்ஸ்பெக்டிங் மோர். தலைவரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அதுல எதிர்பார்க்கிறோம். தியேட்டர் வைப் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது. வேற லெவல் வைபா இருந்தது. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை விட ஜாஸ்தியாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த சீனுக்குலாம் ரொம்ப ஃபேவரட் பண்ணாங்க? உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லாமே இங்க ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணோம். ஒரு காமெடி, ஃபைட்டு, பிஜிஎம் கூட யாரும் விடுற மாதிரி இல்ல. தலைவரோட ஸ்டைலு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க அப்ப அந்த படம் பாக்குறீங்களா? ஆமா, நான் 6th படிக்கும் போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு 99ல. அப்ப அம்மா அப்பா சிஸ்டர்ஸோட வந்து பார்த்தது. இப்ப அதுவும் அப்ப பார்த்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன்ல சிக்ஸ் பேக்லாம் வச்சு அப்பவே நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் எப்படி? சொல்லவா வேணும், அதெல்லாம் வேற லெவலுங்க. சூப்பரா இருந்துச்சு. படையப்பா 2 வந்தா நல்லா இருக்கு. தலைவரே நடிச்சு அவரே நடிச்சா சூப்பர். வேற யாரும் நடிச்சா அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த படம் வந்து இன்னொரு 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணா கூட அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு படம். சூப்பர்பா இருக்கு. நீங்க தியேட்டர்ல பாத்துக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 தடவை பார்த்துருக்கேன் இந்த படத்தை. இப்போ நான் ரீலீஸ் வரும்போது அந்த எஃபெக்ட் இருக்குமா என்னங்கிற ஒரு சந்தேகத்துல தான் வந்தேன். இப்போ நியூ மூவி எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு இருந்தது படம். ஃபேன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கண்ணே கலங்கிருச்சு. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் இப்போ கூட நமக்கு வந்து ஃபீல் கூட்டா இருக்கு. அதான் பெரிய விஷயம். கிளைமேக்ஸில் கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சு. பர்ஃபார்மன்ஸில் தலைவருடைய ஏதோ சொல்ல தேவை கிடையாது. இதில் முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுல என்ன பெருசாக உணர முடிஞ்சுன்னா, அந்த நீலாம்பரிங்கிற கேரக்டர் அந்த ரம்யா கிருஷ்ணனை வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எஃபெக்ட் வந்து தூக்கி கொடுத்துருக்கு கேரக்டரை. அதை அப்போ உணர முடியல, இப்போ உணர முடியுது. கிளைமேக்ஸ்ல சிக்ஸ் பேக்லாம் வருவாரு. அது எப்படி? அது செமையாக இருந்துச்சு. படையப்பா 2 எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு லீடு இருக்கு. பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கு. சூப்பர்பாக இருக்கு. கண்டிப்பாக அந்த படம் செகண்ட் பார்ட் வரணும். ஜெயிலர் 2 எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜெயிலர் 2 அது நல்லா வரும் படம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஜெயிலர் படத்தினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வரும். நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு செலிப்ரேஷன்? நல்லா தான் இருந்துச்சு. என்ன படையப்பா படத்தை போய் செலிப்ரேஷன் எப்படி கேட்கலாமா? அந்த படத்தை எனக்கு ஒரு எப்பவுமே செலிப்ரேஷன் டாப் ஆச்சு தான். இந்த தொண்டை போயிடுச்சு. ஆமாம், எனக்கு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ பண்ணும்போது தொண்டை போயிடுச்சு. ஃபுல்லாக கத்தி அதுக்கு மாதிரி என்ன பண்ணுறது தெரியல. திரும்ப நானும் கத்தோட நினைக்கிறேன், தொண்டையில் வாய்ஸ் வர மாட்டேங்குது. அதனால இன்னும் ஒரு சீன் 2 சீனா பரவாயில்ல, எல்லா சீனும் கூஸ் பாக்ஸ் தான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கத்தி தான் ஆகணும். நம்மளை மீறி கத்தவா நினைக்கிறோம், தொண்டை வலிக்கு நம்மளை மீறி வந்துடுது. அதனால போயிடுச்சு. அவர் அந்த ஊஞ்சல்ல ஏற சீன், கிளைமேக்ஸ் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நான் லைஃப்பில் ஸ்னாப் போட்டதே கிடையாது. இது என் வாங்கி என் ஃபோனை வந்து பக்கத்தில் ரெண்டு கொடுத்து இதுக்கப்புறம் ஸ்னாப் போடுறது கேட்டு இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் என் லைஃப்பில் ஸ்னாப் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. படையப்பா 2 மறுபடியும் நடிச்சா நல்லா இருக்கும். வாடா இதோடு எடுத்துக்கலாம். வாடா இந்தியன் 2 மாதிரி ஆக்ட் வர பயமா இருக்கு. அதனால நீ இதே படத்தை 100 வாட்டி ரிலீஸ் பண்ணுங்களா, பார்த்துட்டே இருக்கலாம். வாடா படையப்பா 2 வாடா. ஜெயிலர் 2 எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜெயிலர் 2 ஏன் நெல்சன் மேல நம்பிக்கை இருக்கு. லோகேஷ் நம்பிக்கை இல்லை. அவன் தலைவா அவன் வேணா, அவனை ஒதுக்கி விட்டுரு. வேணா லோகேஷ் வேணாங்கிறீங்களா? லோகேஷ் வேணா தலைவா. ஏன் ப்ரோ போலீஸ் சரியில்லைங்கிறீங்களா? வாடா தலைவா. 20 பேரை கூட்டு போயிட்டு என் பட்டப்பாடு எல்லாம் சுத்து போட கலைக்கிறாங்க படத்துல. என்னால பேசவும் முடியல.
என்ஜாய் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு வந்தோம். நான் 26 இயர்ஸ் முன்னாடியுமே வந்து நான் தியேட்டர்ல தான் பார்த்திருந்தேன் சின்ன பிள்ளையா. இப்போ வந்துட்டு அப்ப புரியாது, அர்த்தம்லாம் புரியாது. இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ், மறுபடியும் ஒரு தியேட்டர்ல தலைவர் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் செமையா இருந்துச்சு. என்ன சீன்ல வந்து ஒன் மோர் எல்லா சீனுமே தான், அந்த ஊஞ்சல்ல இருந்து இப்படி எடுத்து ஒரு உட்கார சீன், அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அப்பவே வந்து படையப்பா ஃபேமிலி டிராமா இப்போ அந்த மாதிரி படம் எதுவும் சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் வந்துட்டு யூடியூப்ல போர் அடிக்குதுன்னு படம் போட்ட கூட கேஸ் ரோஹித்குமார் சார் படம் தான் பார்ப்பேன். சரத்குமார், கேஸ் ரோஹித்குமார் அந்த மாதிரி கேட்டகரிஸ். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃபேமிலி, நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டு நீ சும்மாவே ஒரு ஆயை உட்காந்து அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. இப்ப 2 பேர் 3 பேர் ஒரு 2 பேர் வச்சு ஒரு படம் ஃபுல்லா ஓடுது. 3 இயர்ஸ் அவங்க 2 முகத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஒரு கும்பலா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல். அதனால நான் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல அப்பவே சிக்ஸ் பேக்லாம் வச்சு வந்திருப்பாரு. அது எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு அந்த சீன். நான் வெயிட் பண்ணி எப்போ வருது வரப்போது அப்படி சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. தலைவரோட வேற என்ன படம் ரிலீஸ் ஆனா ரொம்ப ஹைப்பா இருக்கு? அருணாச்சலம் ரிலீஸ் ஆனா செம்மையா இருக்கும். அது இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த 30 நாள் 30 கோடி செலவு பண்ணாமோ எனக்கு கோடி கிடைக்கும்ன்றது செம்மையா இருக்கும். அந்த படம் ரிலீஸ் பண்ண செம்மையா இருக்கும். தலைவர் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆனா அவருக்கு கோவாலலாம் பார்க்க மாட்டாங்க. கோவாலலாம் கோவாலலாம் அவருக்கு ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ணலையா? அவருக்கு பண்ணணும்னு இல்லவே இல்லை. அவருக்கு நாமங்களுக்கு தனியா நம்ம கொடுக்கணும். கொடுக்க அவரே ஒரு விருது தான். அதனால அப்படிலாம் வருது. ஆமா வேணும் தான் அவரே பண்ணட்டும். அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். கேஸ் ரோஹித்குமார் சாரே பண்ணட்டும். அவங்களுக்கு தான் அந்த எமோஷன்ஸ் தெரியும் இல்லையா? அவங்க படத்தை அவங்க கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும். இன்னொருத்தவங்க கொடுத்தா அது எப்படி இருக்கும் தெரியும். சின்ன வயசுல வந்து நீங்க இதை பார்க்கும்போது எதுவுமே ஃபீல் ஆயிடும். ஆமா, இப்போ நீங்க பார்க்கும்போது அப்படின்னு இல்ல ஸ்டோரி வந்துட்டு இது வந்து 50-50 தான். நீலாம்பரி அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும்ல. 50-50 இல்ல. சின்ன வயசுல டிவில நிறைய பார்த்துருக்கேன் படம். ஆமா, ஸ்கிரீன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இல்ல இப்ப வந்து இதுல ரஜினி சார் வந்துட்டு பொண்ணு மாதிரி இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வந்து டாமினேட்டிங்கா இருக்க பொண்ணு பண்ணக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படம் பார்த்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து இது ஒரு கதையா பார்த்தா நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு கமெண்ட்ஸ் வரும், அந்த பொண்ணு தான் லாயலா இருந்துச்சு, அந்த பொண்ணை விட்டுட்டு இவர் வந்துட்டு பொண்ணு மாதிரி வீட்டு வேலை செய்யற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வரும் ரிவ்யூஸ் வரும். அப்ப ரிலீஸ் ஆனா அப்ப நமக்கு தெரியல, இப்போ அந்த ரிவ்யூஸ் வரலாம். ஆனா அப்படிலாம் பார்க்காம ஒரு படமா தலைவர் படமா பார்த்தா சமையல். தலைவரோட நிறைய சீன்ஸ் வந்து பர்டிகுலரா இந்த சீன் பயங்கரமா இருந்தது. அவர் அந்த சௌந்தர்யா மேம் கையை பிடிச்சிட்டு அப்படியே போவார். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாசா இருந்துச்சு. தலைவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாசான படம் பார்த்த ஃபீல். நாங்க பிறந்திருக்க கூட மாட்டோம், ஆனா அந்த படத்தை இப்ப நாங்க பார்த்திருக்கோம். இட்ஸ் கூஸ் பம்ப்ஸ். இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல பாத்துறீங்களா படையப்பா? பார்த்தது இல்ல, இப்பதான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம். ஐ அம் ஜஸ்ட் 23 ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. கிளைமேக்ஸ் சீன்ல எப்படி இருந்துச்சு? அவர் எக்ஸ்பெக்ட்லாம் ப்ரோ மாசு ப்ரோ. வாட் அ மேன். அவ்வளவுதான். ஏதாவது பாட்டுலாம் ரிப்பீட்டா போட்டாங்களா? ஒரு ஏதாவது போட்டா கேட்ட ப்ரோ போட மாட்டேன்ட்டாங்க. என்ன பாட்டு கேட்டாங்க? கிக்கி ஏறவே கேட்ட போட மாட்டேன்ட்டாங்க. வெயிட் பண்ணிருக்கலாம். ஜெயிலர் 2 எப்படி பண்றீங்க? ஜெயிலர் 2 ப்ரோ ஜெயிலர் 2 எக்ஸ்பெக்டிங் மோர். தலைவரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அதில் எதிர்பார்க்குறோம்.